இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்து குடிச்சிருக்கா? வெளியில் எங்கேயாவது கிளம்ப போறாளா? அம்மா, ஆதிக்கடவுர் குடும்பத்துல நானும் ஒருத்தையா இருக்கேன். அந்த குடும்பத்து முன்னோர்கள் கிட்ட அனுமதி வாங்க முன்னோர்கள் பூஜையை இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். உங்க மாப்பிள்ள தான் என்னை இந்த பூஜையை பண்ண சொல்லிருக்காரு. இந்த பூஜையை என்னால வெளிப்படையா செய்ய முடியாதுமா. அதனால ரகசியமா யாருக்கும் தெரியாம உங்க மாப்பிள்ளையோட ரூம்ல வச்சுதான் நான் பண்ண போறேன். ரொம்ப நேரமா அவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காளே, அப்படி என்ன வேண்டிக்கிட்டு இருக்கா? ஒரே குழப்பமா இருக்கு. மூணு நாள் நான் பண்ண போற இந்த பூஜையில எனக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுமா. ஸ்படிக மாலை கருத்து போகாம ஆதிக்கடவுர் முன்னோர்கள் ஆசிர்வாதம் எனக்கு முழுசா கிடைக்கணுமா. அதுக்கு உன்னோட ஆசையும் துணையும் எனக்கு வேணுமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இவ்வளவு அதிகாலையில சாவித்திரி கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்டு இருந்தா? ஒண்ணுமே புரியலையே. கணேச வேற நேத்து நைட்டு எந்த குழப்பமும் இல்லாம பூஜையை பண்ணுக்கான்னு சொன்னா, அப்படி என்ன பூஜையா இருக்கும்?
மாமா இது? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சத்தம் இல்லாம கதவு திறந்து வந்தா நீங்க இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க. காலையில நீ தான் சீக்கிரமா பூஜை பண்ண வருவல்ல, அப்புறம் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதான் நான் சீக்கிரமா எந்திரிச்சு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பூஜைக்கான ஏற்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன மாமா சொல்றீங்க? இதுக்கே ஆச்சரியப்பட்டேன். இப்படி இந்த 3 நாள் பூஜைக்கு உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்க நான் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு பாரு. வா. நீ பூஜையை முடிச்சுட்டு கபோர்டை மூடி வச்சுட்டா யாருக்கும் எதுவும் தெரியாது. 3 நாளும் இதே மாதிரி சீக்கிரமா வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிடு, ஓகேவா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, 15 கம்பெனிக்கு எம்டி வேற. எனக்காக நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உனக்காக இல்ல, நமக்காக. எங்க முன்னோர்கள் உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தியை ஏத்துக்க அனுமதியும் ஆசையும் வழங்கணும்னு நீ பூஜை பண்ற இந்த 3 நாளும் நானும் சாமி கும்பிட போறேன். சரி, டைம் ஆச்சு, நீ பூஜை ஆரம்பி.